அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தை அடைந்து விட்டோம். அதுவும் முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் ஜுமா. ரொம்ப ரொம்ப பரக்கத்தான ஒரு ஜுமாவுடைய நாள். இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த அமலை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, யார் இந்த ஒரு அமலை ஜுமாவுடைய தினத்தில் செய்கிறாங்களோ அவங்கள அல்லாஹு தாலா செல்வ சீமான் ஆக்குறானாம். இந்த அமலை முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த முதல் ஜுமாவில் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும். இந்த அமல் தேடினாலும் கிடைக்காத ஜுமா நாளின் அரிய அமல் என்பதாக சொல்லப்படுது. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஜுமாவுடைய தொழுகையை முடிச்சுட்டு யாரிடத்திலும் பேசாமல் அந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய இந்த 4 சூறாவையும் ஒரு துவாவையும் ஓதி முடிச்சு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. போன வருடம் நீங்கள் எதற்கெல்லாம் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு நொந்தீங்களோ அந்த விஷயம் இனி உங்களோட வாழ்க்கையில் நடக்காது. இன்னும் இந்த அமல் செல்வத்தை இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு அமல் என்பதாக சொல்லப்படுது. யாரெல்லாம் இந்த அமலை முடிக்கிறாங்களோ அவங்களுடைய கடனை அல்லாஹாலா முடிச்சு அவங்களுக்கு செல்வத்தில் வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை அல்லாஹாலா ஏற்படுத்துகிறானா. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முக்கால்வாசி பேருடைய கவலை என்ன அப்படின்னா பணம் தேவை தான். இந்த பணம் மட்டும் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா எல்லா தேவையுமே நம்ம அதை வச்சு முடிச்சுக்கலாம். இது அந்தளவு ஒரு அவசியமான ஒரு பொருளாக இருக்குது. இந்த ஒரு பொருள் நம்மக்கிட்ட வந்து சேர்றதுக்கு அல்லாஹ்வினுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அவன் நாடனா மட்டும்தான் நடக்கும். அதுவும் நம்மக்கிட்ட கொடுத்தா மட்டும் நம்ம அதை வச்சு எந்த தேவையும் நடத்த முடியாது. அதில் அல்லாஹ் தாலா பரக்கத்தை போடணும். ஏன்னா பரக்கத்து இருந்தால் மட்டும்தான் கொஞ்சமாக இருந்தாலும் அதில் நம்மளோட எல்லா தேவைகளையுமே நம்ம பூர்த்தியாக்கிக்க முடியும். அந்தளவு ஒரு பரக்கத்தையும் செல்வ செழிப்பையும் நமக்கு வருடம் முழுவதும் கொடுக்கக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பலரோட பிரச்சனையை பலரோட தலைவிதியை மாற்றக்கூடிய அமல் அப்படின்னே நான் சொல்வேன். இன்னும் கடன் அதிகமாக இருக்கிறவங்க இந்த அமலை முடிச்சிருங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த வருடத்தில் உங்களுக்கு ₹1 கடன் கூட இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா தருவான். இன்னும் எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது, ஆனால் அதை நிறைவேற்றுற அளவுக்கு போதிய அளவு பணம் இல்லை, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறவங்களும் இன்றைக்கு இந்த அமலை முடிச்சுக்கோங்க. இந்த வருஷத்தில் பணப்பிரச்சனை என்பது 1% கூட உங்களுக்கு இருக்காது. எந்த ஒரு ஹலாலான தேவைக்காகவும் நீங்கள் பணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பான். அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி. இப்போ வீடு கட்ட போகிறோம், வீடு கட்ட தொடங்கியிருக்கோம், பாதியிலே நிற்குது, அது எங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்னா அதற்கும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். ஒரு திருமணத்திற்காக பேச்சுவார்த்தையில் இருக்குது, நல்லபடியாக முடியணும்னா பணம் வேணும், அல்லது ஒரு வேலைக்கு பணம் கட்டணும், ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு பணம் கட்டணும், இந்த மாதிரி அவசரமான ஒரு முக்கியமான தேவைக்காக பணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமலை இன்றைக்கு நீங்கள் முடிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய வருடத்தில் அல்லாஹ் தாலா உங்களோட ஹலாலான ஆசைகளை கபூலாக்கி தருவான். அது மட்டுமல்ல ஹலாலான தேவைகளுக்கு போதிய அளவு பணத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தாக தருவான். இப்போது அப்படிப்பட்ட அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அமல் பீரியட்ஸில் இருக்கிறவங்க செய்ய முடியாது, ஏன்னா இதில் சிறந்த சூறாக்கள் இருக்குது. அதனால் இதில் இருக்கக்கூடிய துஆவை மட்டும் ஓதிக்கோங்க. தூய்மையாக இருக்கக்கூடியவங்க முழு அமலையும் முடிச்சுக்கோங்க. இன்றைக்கு ஜுமாவுடைய தொழுகையை முடித்த உடனே யாருக்கிட்டையும் பேசாமல் அதற்கு முன்னாடி இந்த அமலை நீங்கள் முடிச்சுக்கணும். அது பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, வீட்லேயே இருந்தாலும் சரி. முதல்ல சூரா ஃபாத்திஹாவை 7 தடவை ஓதணும். சூரா ஃபாத்திஹாவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். துஆ கபூல் அம்சம் கொண்டது, பரக்கத்தான ஒரு சூறாவும் கூட. இந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா நம்மளோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் பேசுகிறான். அதனால் கண்டிப்பாக இந்த சூறாவை 7 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது சூரத்துல் இஹ்லாஸை 7 தடவை ஓதிக்கோங்க. சூரத்துல் இஹ்லாஸை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சின்ன சூறா, ஆனால் நிறைய பலன்களையும் நிறைய நன்மைகளையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. கண்டிப்பாக இந்த சூறாவையும் நீங்கள் 7 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது சூரத்துல் ஃபலக் 7 முறை ஓதுங்க. இது உங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது. அடுத்தது சூரத்துன் நாஸ் 7 தடவை ஓதிக்கோங்க. சூரத்துன் நாஸை யார் எப்படி ஓதினாலும், எந்த தேவைக்காக ஓதினாலும் அல்லாஹ்விடமிருந்து உதவியை நம்ம அடைந்து கொள்ள முடியும். உதவி செய்யறதுல இந்த சூறாவை அடிச்சுக்க வேற எந்த அமலாலும் முடியாது. எனவே இந்த சூறாவை இன்றைய தினம் நீங்கள் ஓதி முடிச்சிருங்க 7 தடவை.
இதை ஓதி நம்மள நிறைய பேர் பலனடைஞ்சிருக்கோம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சூறா. எனக்கும் ஏதாவது ஹாஜத் அப்படின்னா கண்டிப்பாக நான் சூரத்து நாஸை தான் நான் ஓதுவேன். எனக்கு அல்லாஹ்விடமிருந்து உடனடியாக உதவிகள் கிடைக்கும். கண்டிப்பாக இன்றைய தினம் இந்த பரக்கத்தான ஜும்மாவுடைய நாளில் நீங்களும் ஓதி பாருங்க. அடுத்தது இந்த சூறாக்களை ஓதி முடித்த உடனே இந்த ஒரு துஆவை நீங்கள் ஓதுங்க. அது என்ன துஆ அப்படின்னா, அல்லாஹும்ம யா கனியு யா ஹமீது யா முபுதிஉ யா முஈது யா ரஹீமு யா வதூது அக்னினி பிஹலாலிக்க அன் ஹராமிக்க வ பிஃபலுலிக்க அம்மன் சிவாக். இந்த ஒரு துஆவை யார் ஒரு ஜுமாவுடைய தினத்தன்று ஜுமா தொழுகை முடிச்ச உடனே ஓதுறாங்களோ அடுத்த ஜுமாவுக்கு இடையில எந்த தேவையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டானாம். 2 ஜுமாவுக்கு இடையில இருக்கக்கூடிய எல்லா ஹாஜத்துக்களையும் அல்லாஹ் தஆலா கபூலாக்கி தருவானா. இந்த ஒரு துஆவை இன்றைக்கு பலரும் கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. பல வருடங்களாக நான் தொடர்ந்து இந்த அமலை நான் செஞ்சுட்டு வர்றேன்னு சொல்றாங்க. அந்த அளவு பலருடைய நம்பிக்கையான அமல் தான் இது. இந்த துஆவை ஓதுறதின் காரணமாக நமக்கு கடன்ல இருந்தும் விடுதலை கிடைக்குது. நம்மளோட ஹாஜத்துக்கள் அனைத்துமே நமக்கு பூர்த்தியாகுது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது செல்வத்துக்காக மட்டும் ஓதப்படக்கூடிய துஆ கிடையாது. செல்வத்திற்காக கூடுதலான நமக்கு சிறப்புகளை கொடுக்குது. ஆனால் இது தேவைகளை நிறைவேற்றுறதுல இது மிகவும் வல்லமை கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இது மக்களால் பல வருடங்களாக தொடர்படியாக செய்யக்கூடிய ஒரு அமல். கண்டிப்பாக இந்த ஒரு பதிவுக்கு கீழேயும் நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் அவங்களுடைய அனுபவத்தை கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க பாருங்கள். அந்தளவு இந்த ஒரு திக்ருக்கு சிறப்புகள் இருக்குது. இது பல ஆலிம்கள் பல உலமாக்கள் தொடர்படியாக கடைபிடிக்கிறது. எனவே இந்த ஒரு அமலை இந்த ஒரு முஹர்ரம் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஓதி பாருங்க. இன்னும் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஓத தொடங்கிடுவீங்க. அந்த அளவு செல்வத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, உங்களோட ஹாஜத்துக்களையும் உங்களுக்கு கபூலாக்கி தரும். இன்னும் இந்த அமலை முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்துல கையேந்துனா உங்களுக்கு பரக்கத்தின் வாயில்களை அல்லாஹ் திறந்து வைப்பான். உங்களோட பர்ஸ் எப்பவுமே காலி ஆகாது. உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல அல்லாஹ் பணத்தை நிரப்பிக்கிட்டே இருப்பான். எனவே இன்ஷா அல்லாஹ் தவறாம இந்த ஒரு அமலை இன்றைய தினம் முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. அந்த துஆவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதில் ஸ்பெஷலாக என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். மேலும் இது போல செல்வம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வஜீஃபாக்கள் வேணும். வேலை விஷயமா இருக்கலாம், தொழில் விஷயமா இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனையாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் உங்களுக்கு தீர்வு தரக்கூடிய வகையில் நிறைய வஜீஃபாக்கள் வேணும், குர்ஆன் சம்மந்தப்பட்டது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஜுமாவுடைய தினத்தில் ஓதக்கூடிய சிறந்த செலவாத்துக்கள் பலனோட இதில் இருக்குது. இந்த கிதாப் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் தான். இந்த கிதாப் வேணும்னாலும் சரி, அல்லது தினமும் ஓதக்கூடிய ஔராதுகள் நிறைந்த கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, வீட்டு தயாரிப்பான கெமிக்கல் இல்லாத ரோஜாப்பூ ஃபேஸ் பேக், இன்னும் மூலிகை நலங்கு மாவு, இன்னும் மூலிகை சீயக்காத்தூள், இன்னும் பாரம்பரியமான முறையில் வீட்டிலையே ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கான மூலிகை நம்மக்கிட்ட கிடைக்கும். இந்த பொருளெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.